இந்த நம்மட ஆக்களுக்கு குடும்பக்கு போயிட்டு திருப்பி க்ளீன் பண்ணுறதுக்கு 25,000 கொடுக்குற அந்த விஷயத்திலே நாங்கள் மொனிட்டர் பண்ண நிற்கிறான். கிழக்கு மாகாணத்திலே இதுவரை ஒரு 92% இப்போ பேமெண்ட் கொடுத்து இருக்கு. அதிலே அது முழுமனு 100% அம்பாறை மாவட்டத்தில் முடிஞ்சிருக்கு. மட்டக்களப்பும் திருகோணமலை மாவட்டத்தில் 88% இந்த மாதிரி 25,000 கொடுத்து முடிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு நாளைக்கு இது முடிய இயலுமெண்டா. கிழக்கு மாகாணத்திலே முழுமையும் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 597 மில்லியன் ரூபா பே பண்ணிருக்கு. இதுக்கு 25,000. மற்றது இப்போ நேற்றும் இன்றைக்கும் நாங்கள் மழை எப்படியே வரையண்டா நாங்கள் கவனமாக பார்த்து கொண்டு நிற்கிறான். மாதுராவைய தண்ணி வரும், மற்றது மாவலி கங்கையும் அந்த ரிவரையும் தண்ணி வரும். அது இனிமேல் இப்போ இந்த நேரத்திலே ஒரு ஆளும் வரையில்லை சேஃப் ஹவுஸுக்கு. ஆனால் நாங்கள் கவனமாக மானிட்டர் பண்ணி நிற்கிறான். என்னமோ தண்ணி வரும் என்ற பார்த்துருக்கோம். அங்கே ஐடென்டிஃபை இருந்து ஒரு 221 ஸ்கூல் கிழக்கு மாகாணத்திலே உடைஞ்சு போயிட்டு இருக்கு. உடைஞ்சி என்ற கம்ப்ளீட் உடைஞ்சு இல்லை, அது பார்ஷல் உடைஞ்சு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த 221 ஸ்கூலுக்கு ஒரு 132 மில்லியன் ரூபா வேணும் என்றதான் எஸ்டிமேட் பண்ணு. அதிக மட்டும் இல்லை, நாங்கள் இந்த ஸ்கூலில் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 346 ஸ்கூல்ல இப்போ டேமேஜ் பண்ணிட்டு இல்லாட்டி ரிப்பேர் பண்ண வேணும் என்ற பார்த்துட்டு அதையும் செஞ்ச கொள்ள அது 253 மில்லியன் ரூபா போட்டு இருக்கு. அதே சில நேரத்தில் சில ஸ்கூலில் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டிக்கு அபிவிருத்தி சொசைட்டிக்கு கொடுத்துட்டு அதிலே 2 மில்லியன் கொடுத்துட்டு அதிலேயும் வேலை போகிறாங்க. இந்த 2 கிழமை முடிஞ்சிட்டு அது எல்லாம் வேலை முடியலும் என்று தான் நாங்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.